வணக்கம் சார். வணக்கம், நேர்களுக்கு அன்பு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியோட சங்கீதத்துல ரொம்ப மகிழ்ச்சி சார். கேஸ் சிலிண்டர் விலை அப்படிங்கிறது ஏறிட்டே இருக்கு, தட்டுப்பாடு இருக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்குது, உண்மை நிலவரம் என்ன சார்? கிட்டத்தட்ட ஒரு பெரிய போர் சூழலால ஒட்டுமொத்த உலக வர்த்தகம், கேஸ் விநியோகம், கச்சா எண்ணெய் தொழில் எல்லாமே முடக்கத்துக்கு வந்திருக்கு, பாதிப்புக்கு வந்திருக்கு. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர் கமேனி அவர்களை வீழ்த்தி விட்டால் ஒட்டுமொத்த ஈரானும் அடிபடிந்து விடும், ஈரான் நம்ம கட்டுக்கோப்பைக்கு வந்துடும், அதுக்கு அடுத்த தலைவர் யாரும் இல்லை, ஸோ தலைவர் இல்லாத ஒரு படை தோத்த படை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வழக்கமாக சிந்திக்கக்கூடிய அந்த கணக்கில் அவங்க தாக்குதல் பண்ணி அந்த தலைவரை முடிச்சு விட்டாங்க. பட் என்ன நடந்ததுன்னா, ஒரு தலைவர் போனா என்ன, இப்போ கொள்கையாலேயோ இல்லை ஒரு கோட்பாட்டாலோ ஒரு இயக்கம் இருக்கு, இல்லை மக்கள் இருக்காங்க அப்படின்னா, நீங்க தலைமை போயிடுச்சுனாலும் அந்த நோக்கம் போகாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீலங்கால ஈழம் இருக்கு, மேதகுரு பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு இல்லை மக்களோட. இப்போ நம்மளோட இல்லைனாலும் அந்த நோக்கம், அந்த தாக்கம், அந்த கொள்கை பிடிப்பு அப்படின்றது இன்னும் அந்த ஈழத்துல ஒரு மூலையில இருக்கும். அது இன்னைக்குனால என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அது ஒரு பேசு பொருளாகவும் அது ஒரு திருப்பி ஒரு எழுச்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை நீங்க காட்டுல எடுத்தீங்கன்னா, இப்போ வைரஸ், குறிப்பா ஆந்த்ராக்ஸ் அந்த மண்ணில் உள்ள வந்துச்சுன்னா, அது 30 வருடம் ஆனாலும் சரி, 40 வருடம் ஆனாலும் சரி, அந்த மண்ணில் திருப்பி ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வைரஸ் எப்போ ரீஆக்டிவேட் ஆகும், எப்போ ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த போர், இந்த மாதிரி விஷயங்கள், ஆயுதத்துக்கு ஆயுதம், பிரச்சனைக்கு பிரச்சனை நீங்க எடுக்கும்போது அன்னைக்கு சூழ்நிலையில டெம்பரரியா நீங்க ஜெயிச்சா மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு அமெரிக்கா ஒரு 2-3 நாள் ஜெயிச்சா மாதிரி ஒரு தோரணை இருந்தது. ஆனா பின்னால ஈரான் கொடுத்த அந்த தொடர் தாக்குதல், என்னோட கடல் வழியில யாருமே கச்சா எண்ணெய் கொண்டு போக கூடாது, நீங்க எப்படி எல்லாரும் வியாபாரம் பண்றீங்க நான் பாத்துடுறேன் அப்படின்னும் பொழுது, மற்ற நாடுகள், கத்தார் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், அந்த சைடு அபுதாபி, உங்களுக்கு சவுதி, இப்போ அவங்களால இன்னைக்கு வணிகமோ இல்லை கச்சா எண்ணெயோ விற்க முடியல. அவங்க இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் கத்தார்ல நிறைய வருது. அப்போ எல்பிஜி சப்ளை, அதாவது கேஸ் சிலிண்டர், அப்புறம் ஆட்டோக்கு டாக்ஸிக்கு போடக்கூடிய அந்த லிக்விட் கேஸ், அதுக்கப்புறம் இது இது இன்னும் டெவலப் ஆயிடுச்சுன்னா விமானத்துக்கு தேவைப்படுற அந்த பெட்ரோல், அதெல்லாமே தட்டுப்பாடுல வரும். அப்போ நாடு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலைக்கு, இது இந்தியாவோட பிரச்சனை ஒன்றும் கிடையாது, இது உலக பிரச்சனை, ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவுக்கு இது ஏன் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவோட ஜனத்தொகை தான் பிரச்சனை. நம்மளோட பலம் பலவீனம் ரெண்டுமே ஒன்றுதான், அது ஜனத்தொகை. அப்போ நம்ம கிட்ட இங்க உழைப்பு, நாடு பெருசு, இயற்கை வளங்கள் இருக்கிறது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது தேவைகளும் அதிகமா இருக்கு. அல்ல கச்சா எண்ணெயை பொறுத்தவரை நம்ம இங்க உற்பத்தி பண்றது கிடையாது, நம்ம வெளியில இருந்து தான் வாங்கி இங்க ரிஃபைன் பண்ணி மற்றதுக்கு அனுப்புறோம். அப்போ ரா மெட்டீரியலே நமக்கு வர வேண்டியதே வரல. அப்போ அந்நிய செலவாணிலையுமே நம்ம அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியால இருந்து வாங்குறோம், இல்ல கனடால இருந்து வாங்குறோம், நம்மளோட தேவைகளை ரஷ்யா கிட்ட பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எல்லாமே சுத்தி வர வேண்டியதா இருக்கு. அப்ப அதை சுத்தி வருது, இல்ல நீங்க விமானத்துல இதெல்லாம் வாங்க முடியாது, இதெல்லாம் கப்பல்ல தான் டன் கணக்குல டன்னா வரும். அப்ப கப்பல் போக்குவரத்து என்பது சுத்தி வரும்போது அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகம். ஆல்ரெடி ரூபா டாலருக்கு நிகரா இருக்கும் பொழுது ரூபா வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, அது நமக்கு ஒரு பின்னடைவு. இப்ப மேலும் நீங்க டாலர்ல வர்த்தகம் பண்றீங்க, இல்ல வேற ஒரு அந்நிய பணத்துல நீங்க வர்த்தகம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போதிய அளவுக்கு பொருள் கிடைக்காத தட்டுப்பாடு, ரெண்டாவது நேர தாமதம், மூணாவது அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க, அப்புறம் நாலாவது உங்களோட பூர்த்தியே செய்ய முடியாது. ஏன்னா தட்டுப்பாடுன்னு வந்துட்டதுக்கு அப்புறம் ப்ரையாரிட்டி, இப்போ வர அந்த விலை கொடுத்து வாங்குறீங்க, இல்ல நீங்க எக்ஸ்ட்ராவா உங்க ப்ரொடக்ஷனை வேற எங்கன்னா நீங்க மொபைலைஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா யாருக்கு ப்ரையாரிட்டி? இப்போ உதாரணத்துக்கு மருத்துவமனையிலயும் கிச்சன் இருக்கு. இப்ப மருத்துவமனையில இருக்கக்கூடிய கிச்சனையும் நம்ம ஒரு ஹாஸ்டல்ல இருக்க கிச்சனையும் ஒப்பீடு பண்ண முடியாது. அப்ப அட்லீஸ்ட் இந்த கிச்சனுக்கு தேவைப்படுற அந்த சிலிண்டரை சப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இருக்கு, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு கேஸோட சப்ளை தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம இப்போ பண்ண முடியாது. அதனால போர்க்கால அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. அது என்ன அப்படின்னா, அத்தியாவசியத்துக்கு தேவைக்கு வேண்டி கேஸ் சப்ளை கொடுங்க, மற்ற விஷயங்களுக்கு பண்ணுங்க. இதுல என்னன்னா, நிறைய இடத்துல இன்னைக்கு நம்ம கேஸ் அடுப்பு நியூ நாம், அதாவது
விறகுதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்றது பேசினது போயில எனக்கு விறகு கட்டுன்றது நம்ம யாரும் நிறைய இடத்துல பயன்படுத்துறது இல்ல. தமிழ்நாடு அப்படின்னு இன்னும் குறிப்பா வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அடுப்புல சமையல் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரம், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவன் அப்படி மாறி இருக்கு. அது என்னதான் மாறினாலும் இப்ப கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு வந்து ஒரு பெரிய சிக்கல். இப்போ சிக்கல் இல்லாத ஒரு சில இடங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு சத்தியமங்கலம், அந்தியூர், கொடைக்கானலுக்கு மேல அந்த இடத்துல எல்லாம் மட்டும் எப்படி சார் சிக்கல் இல்ல. இல்லாம அதாவது இருக்கும்? சகோதரி கேட்ட அந்த கேள்வி வந்து உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு கேஸ் மேல இருக்கக்கூடிய அந்த அக்கறை. பட் இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, சத்தியமங்கலம்னா வனப்பகுதிகள் அதிகமா இருக்கிற இடம். அதே மாதிரி நீங்க வால்பாறை எடுத்தீங்கன்னா அங்க வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த காடுகளுக்கு போய் அந்த சுள்ளி பொறுக்கி அந்த விறகுகள் எடுத்து அது மூலயமா அந்த தண்ணியை சுடு வைக்கிறது இல்ல சாப்பாடு செய்யறது அந்த பாங்கு வந்து இருக்கு. இப்ப கேஸ் தட்டுப்பாடுன்னும் போது அவங்களுக்கு வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ண தெரியும். இப்ப இதே நேரத்துல வந்து இந்த கல்யாணத்துக்குலாம் பிரியாணி செய்வாங்க. அவங்களுக்கும் வந்து இப்ப என்னன்னா அவங்க விறகு கட்டடுப்புல தான் மோஸ்ட்லி அதை செய்வாங்க. அது அந்த கொதிநிலை அதிகமா கிடைக்கும். அதனால அந்த பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் சூடுல நிறைய சூடுல செய்யும்போது நல்லா இருக்கும் டெம்பரேச்சர். இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பேனிக் இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப மத்தவங்களும் விறகு கட்டையை நோக்கி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்த சப்ளை போயிடும். அப்போ இது வந்து டெம்பரரியா ஹேண்டில் பண்ணலாம். பட் ஆனா இது அதிக நாள் நீடிக்க முடியாது. இந்த போர் என்பது ஒரு முடிவுக்கு வரணும். இதை இப்படி ஒரு பார்வையா பார்க்கலாம். இன்னொரு சைடு என்ன பார்க்கலாம்னா, மூளை சிந்திப்பு சரியில்லாத ஒரு மனிதர், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வந்து ஒரு ஒரு பக்கா மாஸ் தலைவர், நான் வந்து உலக ஜனாதிபதியில இன்னைக்கு நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்கர்கள் 2வது முறையாக வாய்ப்பு கொடுத்ததால் மற்ற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு உண்டான விலையை கொடுக்கும். இதுல அமெரிக்கா வந்து எப்படின்னா எப்பவுமே அவங்க டைரக்டா சண்டை போட மாட்டாங்க, வேற யாருன்னா சாட்டி விட்டு ப்ராக்சி வார் போடுவாங்க. உதாரணத்துக்கு ரஷ்யாவோட உக்ரைனை வந்து மூட்டி விட்டு சண்டை போட்டாங்க. இப்போ அதே மாதிரி இங்க இஸ்ரேலை வந்து மூட்டி விட்டு ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்துல ரஷ்யாவும் வந்து இந்த சண்டையில வந்து வேற எதுனா மறைமுகமா ப்ராக்சி வார் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணுவாங்க. அப்ப எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்டே இருக்கு, ரஷ்யாவும் விற்க செய்வாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வர்த்தக நோக்கு. இதுல வந்து பொதுமக்களோட நோக்கம் சேவை அப்படின்றதுலாம் இல்ல. இது வந்து இங்க போரோட அடிப்படை பாத்தீங்கன்னா இப்ப பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு அது நிலைமை வேற. இப்ப ஈரானை பொறுத்தவரை என்னன்னா, எங்க நாட்டு மக்களை கொன்னு குவிச்சிருக்கீங்க, குண்டு போட்டிருக்கீங்க, நாங்க உங்களை திருப்பி தும்சம் செய்யாம விட மாட்டோம் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு. சோ அவங்களோட நோக்கமானது அந்த வலி வேதனையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஆனா அந்த போருக்கு காரணமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களோட நோக்கம் பார்த்தா வியாபாரம். கச்சா எண்ணெயை கட்டுப்படுத்தணும், ஷேர் மார்க்கெட்டை இறக்கணும், ஒரு சில பங்குகள் விலையை ஏத்தணும், ஒரு சில பங்குகள் விலையை ஏத்தணும், கோல்டு விலையை ஏத்தணும், இல்ல கோல்டை கட்டுப்படுத்தணும், வேற சில விஷயங்கள் முதலீடு பண்ணும். முதலீடு எல்லாம் விழும்போது அப்போ போய் அந்த முதலீட்டுல போய் பணத்தை போட்டு திருப்பி செல்வந்தர் ஆகுறது. இந்த மாதிரி அல்பத்தனமான வேலைகளுக்காக செய்யக்கூடியது. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து உங்களோட அந்த வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த போருக்கு உண்டான வர்த்தகங்கள், விமானங்களை விற்கிறது, டேங்க் விற்கிறது, ராக்கெட் லான்ச்சர், குண்டு, அது ஒரு பெரிய வியாபாரம். அப்போ செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் என்ன பண்றது, அது தீபாவளி பட்டாசு மாதிரி அப்படியே வைக்க முடியாதுல்ல. அதனால 4 இடத்துல சும்மா போய் வழி சண்டை வச்சு ஒரு சண்டையை வலிச்சு மனித உயிர்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம, கிறிஸ்துவமும் சரி இஸ்லாமும் சரி வெட்டிக்கின்னு சாவுங்க, குண்டு போட்டு சாவுங்கன்னு நபிகள் ஐயாவும் சொல்லல, ஜீசஸும் சொல்லல. அப்ப யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த, கடவுள் சொல்லாத ஒரு விஷயத்த நாங்க இந்த மதத்தை அடிப்படையில ஃபாலோ பண்றோன்ற இந்த பைத்தியக்கார அந்த தலைவர்கள் ஒரு சிலரால மொத்தமா மனித இனத்துக்கு இது ஒரு பேர் இழப்பு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச எனக்கு இதுல பெரிய புரிதல் கிடையாது. நம்ம வந்து மற்ற நண்பர்கள்கிட்ட இது கவர் பண்றவங்க கிட்ட பேசுறது என்ன நடக்குதுன்றது அந்த 2ஆம் கட்ட தகவல் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல இது ஒரு முடிவுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த ஒரு வாரத்துக்கு வரலும் நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட போதிய அளவுக்கு இருக்கா அப்படின்னா அதுல சிக்கல்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இங்க தாக்கு பிடிக்க முடியுமா, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, தமிழ்நாடு அரசு கிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேள்விகள் எல்லாமே நம்மளால தமிழ்நாடு அரசை எதிர்கொண்டு கேட்க முடியுமா? தமிழ்நாடு அரசை வந்து இதை ஃபுல்லா கேட்கறதுன்றது அந்த அளவுக்கு சரியா இருக்காதுங்க. ஏன்னா அவங்களோட லிமிடேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஃபர்ஸ்ட். ஆனா அவங்க எதனா ஒரு நடவடிக்கை எடுத்த, அதாவதுங்க ஒரு சண்டைக்கோ ஒரு சூழலுக்கோ இல்ல ஒரு பாதிப்புக்கோ நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு தலைமை பண்புல இருந்து ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா அதனால பயன்பட போறது மக்கள். அப்போ நான் என்ன பாக்குறேன்னா, தமிழக அரசுக்கு வந்து இதுல தார்மீக கடமை இருக்கு.
மத்திய அரசுக்கு வந்து தானா பொறுப்பு இருக்கு. ஓகே. அப்போ மத்திய அரசு ஒண்டி இந்த உலக பிரச்சனைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதை வாங்கி வணிகம் பண்ற அந்த விஷயம் அந்த இலாக்கா மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஓகே. இப்ப தமிழ்நாடு போய் தனியா போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு கல்ஃப்ல இருந்து என்ன இப்ப அந்த சைட்ல யாருமே கல்ஃப்ல இருந்து எதுவுமே வாங்க முடியாது. வேற யாருக்கிட்டயோ வாங்குறதுன்றது சாத்தியம் இல்லை. இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. இப்ப மாறாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு ரெடி ஆகணும். இது வந்து நமக்கு ஒரு வாணி. இப்ப கொரோனா காலம் வந்த பொழுது நம்ம கிட்ட ஒரு காலத்துல மாஸ்கே கிடையாது. அப்போ நம்ம வந்து துணி தைக்கிறதுக்கு நம்ம கிட்ட மிஷின் இருக்கு. ஆனா ஒரு மாஸ்கை எப்படி சரி செய்யணும்னா நம்ம வந்து சைனால இருந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்து தன்னிறைவா அடையும். இப்போ மாஸ்க் பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம தன்னிறைவாகி நம்ம அதுக்கப்புறமா ஒரு 6 மாசத்துல எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்தோம். அப்போ இந்த மாதிரி நாளைக்கு வந்து கச்சா எண்ணெய்க்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப கச்சா எண்ணெய் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப நம்ம வந்து என்னன்னா எலக்ட்ரிக் மாறுறது லாங் டேர்ம்ல. அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய வருது. கச்சா எண்ணெயினுடைய அந்த தாக்கம் குறையுதுன்னா அது ஒரு நல்ல மாற்றம். அது ஆல்ரெடி அதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வேகம் பத்தல ஒண்ணு. இரண்டாவது வந்து சோலார் அதிகமா போடும்போது இப்ப சோலார்ல வந்து குக்கிங் எப்படி பண்றது, இப்போ வந்து உங்களுக்கு அதுல வந்து தண்ணி சூடு பண்றதோ இல்ல அந்த மாதிரி எவ்வளவு விஷயம் குறைக்க முடியுமோ, பாய்லர் சோலார் பேனல் போடுறது அதெல்லாம் வந்து இன்னும் தீவிரமா படுத்தி வச்சுட்டா நீங்க ரெடியா இருப்பீங்க. ஏன்னா இயற்கை என்பது கொடுக்கக்கூடிய கொடைதான் இந்த விஷயங்கள். அது உங்களுக்கு தண்ணியில இருந்து எடுக்கக்கூடிய கரண்ட் ஆகட்டும் இல்ல வெயில இருந்து எடுக்கக்கூடிய கரண்ட் ஆகட்டும், அந்த எனர்ஜியை வந்து இன்னொரு எனர்ஜியா மாத்துறதுக்கு நீங்க கொண்டு வரணும். இன்னொன்னு லாங் டேர்ம்ல மேபி தமிழ்நாடு மத்திய அரசு செய்யுது செய்யல அப்படின்றத விட்டு ஒரு கொள்கை ஒண்ணு கொண்டு வரும். அதாவது எப்படின்னா மாசு குறைக்கிற மாதிரி விஷயங்கள். இப்ப நீங்க பெட்ரோல் டீசல் அதிகமா பயன்படுத்துறதுனால மாசு தான் அதிகமாகுது. அப்ப அதை கம்மி பண்ணுவதற்கு என்ன திட்டங்கள், அதே மாதிரி இந்த உணவு சம்பந்தமான விஷயங்களுக்கு இயற்கை ரீதியா எப்படி பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ ஒரு காலத்துல வந்து கட்டெல்லாம் இனிமேல் வெட்டாதீங்க கொண்டாதீங்கன்னு, இப்ப இன்னைக்கு கட்ட அடுப்பு தான் வந்து காப்பாத்துது நிறைய இடத்துல. கடைசியா எதுவுமே சிலிண்டரே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும், காலைல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலைல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அதனா பழைய இப்ப சென்னை மாதிரி இடம்னா பழைய கட்டை கிட்ட அதனா பில்டிங்ல இருந்தா பேத்து எடுத்து போய் வச்சு மொட்டை மாடியில வச்சு, இல்ல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது இப்படி 10-15 நாள் புதுசா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4 கட்டி எடுத்து வந்து வச்சுட்டு வீட்டம்மா அந்த கிராமத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா. சரிங்க, இங்க என்னன்னா இப்ப காட்டுல வாழ்பவர்களை நம்ம வந்து என்ன சொல்றோம், அவங்க வந்து சிவிலைசேஷன் வந்து அந்த அளவுக்கு வரல, அவங்க வந்து வாழ்க்கையை மாத்திக்கல அப்படின்னா. பட் உண்மையிலே ஒரு வகையில பார்க்க போனா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இனிமையான அமைதியான ஒரு வாழ்க்கை. ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடி எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம்னு தெரியாது அப்படி ஒரு இந்த வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வாழ்க்கையை வச்சு அவங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா காட்டுல இருக்கவங்க கூட அந்த தேவைகளும் கம்மி, அவங்களோட ஆசைகளும் கம்மி. அதுதான் அங்க அடிப்படை. அதனாலதான் சொன்னா இப்ப இந்த சிலிண்டர் பாதிப்பு வந்து காடுகள் அடர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களை இது எல்லலும் பாதிக்காது. அமெரிக்கா அடிச்சா என்ன, ராம ஆண்டானா ராவண ஆண்டானா யாரு வந்தாலும் சரி, என் காடு என் வனம் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போகக்கூடிய அந்த தன்மை. அதனால நீங்க எடுத்தீங்கன்னா சத்தியமங்கலம், வால்பாறை, முதுமலை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து உங்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய காடுகள், அப்புறம் தெப்பக்காடு மாதிரி தலைமலை, டாப் ஸ்லிப், இந்த இடத்துல எல்லாம் வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு. இப்ப என்னன்னா அந்த இடத்துல இந்த டவுனுங்க வந்திருக்கு. இப்போ முதுமலை நீங்க எடுத்தீங்கன்னா முதுமலையில நிறைய கேண்டீன் வந்துச்சு, நிறைய ஹோட்டல் கடை வந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு சிக்கல். அதாவது வணிகம் எங்க அதிகமா இருக்கோ, வணிக ஸ்தலமா எதெல்லாம் மாறி இருக்கோ அங்கெல்லாம் சிக்கல் இருக்கு. அவங்கவுங்க தேவைகளுக்கு அவங்கவுங்களுக்கு போகும்போது பிரச்சனை இல்லை. பட் இதை செய்யணும். இதற்கு வந்து இப்போதைக்கு பிரதமர் வந்து நேற்று ஏதோ மீட்டிங் எல்லாம் போட்டாரு, ஆலோசனை கூட்டம் போது எவ்வளவு சரக்கு நிலுவையில் இருக்கு, இது எத்தனை நாள் வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உயர்மட்ட குழு போட்டு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா they will come out with some plan. எதுவும் பிளான் பண்ணாம இருப்பாங்க. இன்னொன்னு பொதுமக்களும் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கும். தமிழக அரசு செய்யும் மத்திய அரசு செய்யும்னு அரசை நம்பாம நம்ம கொஞ்சம் எப்படி புத்திசாலித்தனமா பண்றது. இப்ப இந்த ஒருவேளை உங்க வீட்டுல வந்துட்டு ஹீட்டர் வேலை செய்யலைன்னா அந்த கேஸ்ல போய் சுடு தண்ணி வச்சு குடிக்கிறது இல்ல குளிக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணாம பச்சை தண்ணியிலேயே குளிச்சுட்டு போயிடலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்ப ஆமா கேஸை வந்து எப்படி பயன்படுத்தணும்ன்றது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நிறைய ஹோட்டல்ல ஆல்ரெடி வந்து சட்னி அந்த மாதிரி அம்மியில அரைக்கிறது, கிரைண்டர்ல அரைக்கிறது என்னவோ அதை கேட்டுக்கோங்க. இந்த கொதிக்க வைக்கிறது, சாம்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு சிலது மாத்துறாங்க. பட் அது எவ்வளவு நாள் போகுதுன்றத பார்க்கணும். இது ஒரு சர்வதேச பிரச்சனை. இது சர்வதேச பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து எவ்வளவு ஏமாந்தவங்களா இருக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கறதே பார்க்க வேண்டியிருக்கு. நேத்து நைட்டு கூட பெட்ரோல் பங்க்ல வந்து எல்லாமே பெட்ரோல் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா விடிய நின்று பெட்ரோல் வாங்கிட்டு போன அந்த செய்தியுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒரு பக்கமா வதந்திகளுமே போயிட்டு இருக்கு.
அதுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவருமே பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் செஞ்ச ஒரு வதந்தி தான். கேஸ் நானே வந்து ஒரு கேஸ் டீலர், கேஸ் வந்து எங்ககிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பிளைண்டா இது வந்து இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நைட்டா மூடிடுவாங்க அப்படிங்கறதையும் சொல்ல முடியுமா? எப்படி பாக்குறீங்க இதை? ஃபர்ஸ்ட் இதுல தப்பு வந்து அந்த பேனிக், பதட்டம், தேவையில்லாத பதட்டம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நேத்து நைட்டு ஃபுல்லா போய் போட்டுட்டீங்க, இப்போ 3 நாள்ல சரியாயிடுது. இப்போ அந்த லைன்ல நின்று கெடுத்து கஷ்டப்பட்டு, அதாவது என்னன்னா நான் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்ற அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பதட்டம், அது வந்து அது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற டிமாண்டை ஜாஸ்தி ஆக்கிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வங்கியில இருக்காங்க, வங்கியில வந்து ஒரு 100 பேர் பணம் போட்டுருக்காங்க, இல்ல ஒரு சீட்டு கம்பெனில 100 பேர் பணம் போட்டிருக்காங்க. எல்லாரும் போய் ஒரே நேரத்துல பணத்தை எடுக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? வங்கி திவால் ஆயிடும். நீங்க ஒரே நேரத்துல பணத்தை கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது எந்த ஒரு வங்கியாலையும். அந்த வங்கி முந்தா நேரத்து வரலாம் லாபகரமா தான் போகுது. வங்கியில பிரச்சனை இருக்கிறதும் உண்மை. ஆனா அந்த பிரச்சனை இருக்கு, நான் நாளைக்கே என் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துணும், எனக்கு என் பணம் வேணும், எனக்கு என்னோடதை ஃபுல் பண்ணிடணும், என்னோடக்கு என்ன தேவையை பூர்த்திக்கணும்னு எல்லாரும் அந்த நேரத்துல பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, ஒழுங்கா இயங்கக்கூடிய வங்கி கூட சிக்கல்ல போய் மாட்டேங்குது. அப்ப அதேதான் இங்க பெட்ரோல் பங்குக்கோ இல்ல கேஸுக்கும். ஆல்ரெடி வீட்டுல ஒரு சிலிண்டர் இருக்கும், ஒரு சிலிண்டர் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா அந்த சிலிண்டர் ஆகணும் உடனே ஐயோ புக் பண்ணிடு, சிலிண்டர் வராதுன்றாங்க, பெட்ரோல் கிடைக்காதுன்றாங்க, நாளைக்கு என்னவோ நாளைக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிக பயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிரச்சனை. இந்த அதிக பயம் வந்துட்ட உடனே என்ன ஆயிடும்னா கள்ள மார்க்கெட் வந்துடும். அப்ப என்ன ஆயிடும்னா இருக்கிற சரக்க விற்காம ஹோல்டு பண்ணும், அதுவும் நடக்கும். ஒரு சைடு மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமா போய் வாங்கணும்ன்றது, இன்னொரு சைடு அந்த டீலர் இருக்காங்க பாருங்க, இதுவே இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. என்னெல்லாம் நடக்கும் ஒரு பேரிடரோ இல்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றது இருக்கு. இப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பதுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சில வியாபாரிகள். அது இருக்கு 5 ரூபா லாபம் வந்தா போதும் அப்படின்னு இல்ல, இது நல்லா போகுது, நாங்க கிடைக்கல, சப்ளை கிடைக்கல. உதாரணத்துக்கு சிகரெட்டு, ஒரு சிகரெட் விலை வந்து 18 ரூபா விக்குதுன்னு வித்துது ஒரு காலத்துல. அறிவிப்பு வந்துச்சுங்க ஏத்த போறேன்னு, உடனே 20 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 1ஆம் தேதியில இருந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க, உடனே 1ஆம் தேதியில இருந்து 22, அப்புறம் 24. அப்போ என்னடா அதுவே அவன் புடிச்சு வீணா போறவன் ஏதோ ஆக போறான் அப்படி இல்லை, அது பேரு சின்டாக்ஸ். அதாவது அதனால எந்த வித குடும்பத்துக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, புகையிலை என்பது கேன்சர் வரும்ன்றது புரிதல் இல்ல, அது விழிப்புணர்வு இருக்கு. அதுக்கு மத்திய அரசு வரி போடும்போது மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து இதை குறைக்கிறதுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு லாபகரமா ஒரு பொய் சொல்லுது. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து கள்ள சந்தையில புகையிலை உள்ளவர் சீசியர் ஜாஸ்தியா நடக்குது. அப்போ உள்ளூர் புகையிலையும் விலை ஏத்தி விட்டீங்க, வெளியூர்ல இருந்து கள்ள சந்தையில வருது, வாங்குறவன் அதிக காசு கொடுத்து வாங்கி நாசமா போறான். இதுதான் நடக்குது. இப்ப இதையே நீங்க இந்த சிலிண்டருக்கு எடுத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். என்னன்னா பேனிக், பப்ளிக் வந்து பயந்து போய் அதிகமா வாங்க போகும்போது அது விலையை ஏற்றுவாங்க. இன்னொன்னு சாதாரணமான நிலையா இருந்தா வீட்டுக்கு சிலிண்டர் வரும், சிலிண்டர் எடுத்துட்டு போட்டோம்னா அக்கா கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு, இல்ல ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுங்க, ஒரு 30 ரூபா 40 ரூபா என்னவோ கொடுப்பாங்க. இப்போ அந்த வீட்டுல அந்த சிலிண்டர் வாங்குறாருல அவரு கேஸ் ஏஜென்ட்டா மாறிடுவாரு, கேஸை தூக்கி வச்சுக்கிட்டு பையனை தூக்கி வச்சு போய் லைன்ல நிக்கிறது. அப்போ அந்த பேனிக், அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமா பெருமையா நான் சொல்லுவேன், என்னன்னா நான் அடிக்கடி இந்த காடுகளுக்கு போகக்கூடிய அந்த தன்மை, அந்த வாய்ப்பு எனக்கு இயற்கை ரீதியா கிடைத்த காரணத்தினால நான் இந்த மாதிரி நேரத்துல பேனிக் ஆகுறது கிடையாது. என் வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே ஆச்சோ பூச்சோ ஏஐக்கு போன் பண்ண அங்க போன் பண்ணி கிடையாது. கரண்ட் இல்ல, காட்டுல இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிதான் இருந்தோம், என்ன பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல, அடுத்த ஆப்ஷன் என்ன? நான் என்னைக்குமே வந்து இந்த டீசல் தட்டுப்பாட்டு வரும்போது என் காரை தூக்கிட்டு போயிட்டு ஃபுல்லா ஸ்கார்பியோ டேங்க் ஃபுல்லெல்லாம் பெட்ரோல் போட்டதோ இல்லை என்னோட பழைய பைக் எத்தனை போய் ஃபுல் டேங்க் போட்டதெல்லாம் கிடையாது. 2 நாள் இத்தனைக்கும் பத்திரிகையாளர், நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கும். பட் ஆனா ட்ரஸ்ட் மீ, இன்னைக்கு வெறினோம், அது கொரோனா காலம் ஆகட்டும், லாக்டவுன் அந்த பீரியட் ஆகட்டும், இல்ல சுனாமி காலம் ஆகட்டும், வெள்ள நிவாரணம் அந்த மழையால பாதிக்கப்பட்டப்போ புயல் காலங்கள்ல நான் என்னைக்குமே அதை பண்ணது கிடையாது. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரி, அதனால எனக்கு பாதிப்பே வராதுன்னு நான் சொல்ல முடியாது. சோ அப்ப என்ன நீங்க பண்ணலாம் அந்த மாதிரி அசாதுன்னா, ஏதோ வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அது அரிசி இருக்கா போதும், அந்த குறைந்தபட்ச அந்த விஷயங்களை தான் பார்க்கும். அதை தாண்டி அதுல போட்டு குழப்பிக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு, இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு சூழ்நிலைய எதிர்கொள்ற அந்த மனப்பக்குவமே போயிடுச்சு. எடுத்த உடனே பயம், ஐயோ என்ன ஆகும் ஏது ஆகும், பிரச்சனை இருக்கு உண்மை.
சரி, எல்லாரும் போய் ஐயோ அம்மா ஐயோ தப்பான்னு கத்துனா பெட்ரோல் பங்க்ல சண்டை, சிலிண்டர் கடையில சண்டை, அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு சிலிண்டருக்காக 2 பேரு கியூல நிக்கும்போது அடிச்சுக்கிறாங்கன்னா எவ்வளவு அவலம். என்ன பொருளாதாரம், என்ன 11% விழுக்காடு வளர்ச்சி, என்ன இந்திய திருநாடு வந்து 3ஆம் பெரிய பொருளாதாரம். அப்போ பப்ளிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேனிக்கை வந்து கொஞ்சம் குறைச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பால் பாக்கெட் எல்லாம் இந்த கொரோனா காலத்துல இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம் 10 பாக்கெட் எடுத்து போடுவாங்க உள்ள. பால் வியாபாரி கூட 10 பாக்கெட் 1 லிட்டர் பாக்கெட் எடுத்து போட மாட்டாரு. டீ கடை வச்சிருக்கவர் கூட 10 லிட்டர் எடுத்து போட்டாரு. நான் கண்ணால 10 பாக்கெட் எடுத்து போடுவோம், 4 பிரெட் பாக்கெட் எடுத்து போடும். பட்டர் இருந்தா அதை அள்ளி போட்டுக்கிறது, வாழைப்பழம் தான் அப்படியே அப்படியே கொத்தா போட்டுக்கிறது. ஏன்னா கடை கடை வைக்க போறீங்களா? இந்த பிரச்சனை ஒண்ணு மக்கள் கிட்ட இருக்கு. ஒண்ணு இப்ப நயினாருக்கு வர, நீங்க உங்களுக்கு தெரியும் நாட்டுல தட்டுப்பாடு இருக்குன்றது உண்மை. எந்த ஒரு வியாபாரியும் வந்துட்டு வியாபாரம் நடக்கும் போது நாங்க வந்து க்ளோஸ் டவுன் பண்றோம், எங்க கடையை மூடுறோம், எங்களால உணவு தர முடியாது, ஹாஸ்டல்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டிய நிலைமைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பெங்களூர்ல இப்ப பெரிய பிரச்சனை, இப்ப சென்னையில இன்னும் அந்த அளவுக்கு வரல, ஆனா வந்துடும் அதே அளவுக்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இதுல எதிர்கட்சிகளுக்கு என்னங்க சதி இருக்கு? என்ன ஈரானோட நம்ம என்ன ஒப்பந்தம் பண்ணிருக்கோமா தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள்? இல்ல ஆளுங்கட்சி எதனா ஒப்பந்தம் பண்ணிருக்கா? என்ன சொல்ல வர்றாரு அவரு? அமைதியா இருந்தாவே போதும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரோட இது சம்பந்தமா பேசணும், மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமா செயல்பட்டு இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். 2 அரசாங்கத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்துல வந்து தமிழக முதல்வர் கோரிக்கை வச்சா அதை பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு என்ன சிலிண்டர் வரணுமோ அதை வந்து எங்களுக்கு கொடுங்க, அவ்வளவுதான். இதுல என்ன அரசியல் வேண்டி கிடக்குது? இதுக்கு இப்ப இஸ்ரேலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஈரானுக்கும் உங்களுக்கும் தொப்புள் கொடியும் உறவு இல்லை. நீங்க வந்து துபாய்க்கா சேக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ போயிட்டு கஜாக்கா தோஸ்து மாதிரி ஏதோ கள்ள துணியில போய் எண்ணெய் வாங்க போறது இல்லை, படத்துல காட்டின மாதிரி. எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் பெயிண்ட் எடுத்து அடிக்கணுமா? எதுல அரசியல் பண்ணுமோ அதுலதான் அரசியல். இதுல வந்துட்டு இப்போ பிரதமர் மோடி வந்து அமெரிக்கா சொல்லிச்சு இல்லையா, நீங்க வேணா 30 நாளைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு, அன்னைக்கு அதுல கேள்வி கேட்கணும். நீ யாரா எங்க பிரதமரை சொல்றதுக்கு? இல்ல பிரதமருக்கே கோவம் வந்துடும், நீ வாய மூடு, பாதி பிரச்சனை காரணமே நீங்க தான், நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாவே போதும். இப்ப விஜயன் சொன்னாங்களா, ஆனா கொஞ்ச நாள் அமைதியா இருங்கண்ணா அப்படின்னாங்களா, அதே மாதிரி ட்ரம்ப் கொஞ்ச நாள் அவர் வாழை சுருட்டிட்டு அமைதியா இருந்தாவே உலகத்துல பாதி பிரச்சனை குறையும். நிறைய பிரச்சனைக்கு காரணம், அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த சைக்கோ ஃபேன்சியா இருக்கிறவங்க தான் பெரிய ஆளு, நான் 4 பேர்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருப்பேன், பைத்தியகாரத்தனமா ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணி தீவிரமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதாவது மூளையை கைட்டு வச்சுட்டு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் ட்ரம்ப்போட ஃபேன்ஸ். அந்த ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால இன்னைக்கு அமெரிக்கா அழுதுட்டு இருக்கு, கிழக்கு நாடுகள் அழுதுகிட்டு இருக்கு, இந்தியா மாதிரி சம்பந்தமே இல்லாம நாடு பாதி. இன்னொன்னு, அமெரிக்கா இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் மார்க்கெட். ஏன்னா பொருளாதாரத்துல அவங்க மேல இருக்காங்க, நிறைய விஷயத்த அவங்க ரெகுலேட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. அது ஒரு சிக்கல். அதனாலதான் அந்த தன்னிறைவு என்பதை நோக்கி நம்ம திருப்பி கட்டாயம் இருக்கு. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.